ஹாய், இப்போ நம்ம ஒரு மாடல் கூட பார்க்கலாம். அஞ்சடியில் 13 ஒயரு, 2 3 4 5. பாருங்க, இந்த பேபி பிங்க் கலர்ல வந்து 13 ஒயரும், இந்த சாஃப்ரான் கலர்ல வந்து 3 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 16 ஒயர் 5 அடியில் கட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போ 5 அடியில் கட் பண்ண ஒயர் எடுத்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு விரல் அளவு விட்டுட்டு அங்கேருந்து அளந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம மடித்த ஒயரில் ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு அளந்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு அளந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இதான் ரன்னிங் ஒயரு, இது நம்ம கட் பண்ண ஒயரு. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து இந்த சைடு இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அளந்து விட்ட ஒயர் இருக்கணும். இது வந்து நம்ம கட் பண்ணோம்ல 5 அடி அந்த ஒயரு. இந்த இடத்த செக் பண்ணிக்கோங்க, எட்ஜஸ் செக் பண்ணிக்கோங்க, லெவலாக இருக்க மாதிரி. லெவலாக செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மீதி 15 ஒயரையும் ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ நீங்கள் ஒரு வாட்டியும் செக் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க எல்லா கூடையிலுமே. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் ஜாயின் பண்ணிக்கலாம், அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மீதி இருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் 16 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். 13 ஒயர் பேபி பிங்க் கலரில் ஜாயின் பண்ணேன், 3 ஒயரு சாஃப்ரான் கலரில் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அளந்து கட் பண்ணிக்கிறோம் ரன்னிங் ஒயரை. இப்போ இதுதான் நம்மளுக்கு சென்டர் லைனு. இங்கே ஒரு அடையாளத்துக்கு இதை முடிச்சு போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த ஒயரை அளந்து மேலே மேலே 3 லைனும் கீழே 3 லைனும், இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 3 லைன் போடணும், கீழே 3 லைன் போடணும். இதோ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 3 லைன் கீழே 3 லைன் போட்டேன். மொத்தம் 7 லைன் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம சைடு வால் ஜாயின் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துப்போம். இவ்வளோ நீட்டுக்கு விட்டுட்டு இங்கே இந்த நாட்டிலேருந்து எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் நாட் போட வேண்டியதுதான். அப்படியே சுற்றி நாட் போட்டு வர வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டேன். இப்போ கார்னர் எப்படி திருப்பி பார்க்கலாம். இந்த பக்கத்து
வச்சு இப்படி தான். முக்கோண ஷேப்பில் இருக்கா, இப்படிதான் திருப்பணும். இதேமாதிரி 4 மூலையிலையும் திருப்பிட்டு நம்ம இங்கே லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டுட்டு இது வரைக்கும் வந்து லேடர் நாட் போடுறது காட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் கார்னர்லாம் திருப்பிட்டு லேடர் நாட் போட்டு செகண்ட் லைன் போட்டேன். இது மாதிரி 14 லைன், இந்த கலரில் 14 லைன் போடணும். 14 லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் எப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். மொத்தம் நான் 14 லைன் சைடு வால் ஹைட் வந்து 14 லைன் போட்டேன். எனக்கு இது வரைக்கும் போதும். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா 3 லைன் போட்டுக்கணும்னா கூட போட்டுக்கலாம். நான் வந்து 14 லைன் எனக்கு போதும்னு முடிச்சிட்டேன். இப்போ வந்து எப்படி ஒயரை உள்ளே சொருகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த கூடையோட சென்டர் பார்ட்டு எடுத்துக்கோங்க. சென்டர் கூட பின்னோல அதோட சென்டர் பார்ட் எடுத்து அதுக்கு ஒரு அளந்து இந்த இடத்த இந்த சென்டர் போர்ஷன் எடுத்து இப்படி ஒரு ஒயர் வச்சு அளந்துக்கோங்க. ஒயர் வச்சு அளந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஒரு விரல் சைஸ்க்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி அளந்துருக்கேன்னு. சென்டர் அளந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு இப்போ வந்து எப்படி இந்த ஒயரை எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயரை வந்து இங்கே பாருங்கள், இப்போ இதான நம்ம போட்ட லாஸ்ட் லைனு. இந்த லாஸ்ட் லைனை உள் பக்கமாக இப்படி வச்சுக்கணும். தெரியுதா? உள் பக்கமாக இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சொருகிக்கணும் ஒயர். இந்த ஒயர் வந்து இப்படி வரணும், எண்டு இப்படி வரணும். அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ உள்பக்கமாக வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேருந்தே நம்ம சொருகிக்கணும். உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் நாட் நம்ம எப்போவுமே எல்லா இதுலேயும் நம்ம ஃபர்ஸ்ட் நாட்டில் சொருக மாட்டோம், ஏன்னா கரண்டுன்னு வந்துடும்ன்றதுக்காக. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம நடுவில் ஒரு ஒயர் வைக்கிறோன்றதுக்காக இது வந்து கழண்டுக்காது. அதனால் இந்த ஒயரை இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் நாட்லேயே சொருகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்டில் சொருகிக்கோங்க. இப்படி பார்த்தா இப்படி இருக்கணும் உங்களுக்கு. இந்த ஃப்ரண்ட் சைடு அப்படியே லைனாக நீங்கள் எப்போவும் எல்லா குறையிலையும் நம்ம சொருகிற மாதிரி நீட்டாக சொருகினே போயிடணும். அது மாதிரி நீட்டாக இந்த ஒயர் இருக்கிற வரைக்கும், இல்லை ஒரு 10 நாட்டு வரைக்கும் அப்படி சொருகிக்கலாம். அதேமாரி லைனாக இப்படி இந்த கூடை ஃபுல்லாக அப்படி சொருகிட்டு நான் காட்டுறேன். இதோ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். முடிச்சுட்டு காட்டுறேன்.